ரொம்ப ஹெல்த்தியான கம்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 1/2 கப் அளவு பெரிய சைஸு கம்பு எடுத்திருக்கேன். அதில் அந்த மீதி இருக்கும்ல, 1/2 கப்பு வந்து இட்லி அரிசியோ செங்கல்பட்டு அரிசியோ எது வேணால் எடுத்துக்கலாம். பச்சரிசி எடுத்தாலும் நல்லா தான் வரும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவு உளுந்து, இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. தோசைக்குன்னா வெந்தயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி 5 6 தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருவேன். காலைல வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து உப்பு கல் உப்பு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் கல் உப்பு வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சோம் அப்படின்னா சூப்பராக புளிச்சு வந்துடும். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட வேண்டியது தான். தண்ணி வந்து சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டு உள்ளே வைங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் கொட்டாமல் இருக்கும், பசபசேன்னு வராமல் இருக்கும். ஒரு 15 நிமிஷம் வேக விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். கொஞ்சம் கூட ஒட்டாது. நார்மல் இட்லியை போல தான், இட்லியில் டேஸ்ட் இருக்க தொட்டுக்கிற சட்னியில் தான் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். சைட் டிஷ் வந்து தக்காளி சட்னி அப்படி இல்லைன்னா இறச்சி குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.